குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். திருவேற்காடு அடுத்த அயனம்பாக்கத்தைச் சேர்ந்தவர் ஜனார்த்தனன். வயது 45, என்ஜினியர். துபாயில் கட்டுமான நிறுவனத்தில் மேலாளராக வேலை செய்து வந்தார். சில வாரங்களுக்கு முன்பு விடுமுறையில் சென்னைக்கு வந்திருந்தார். மனைவி கோகிலா மற்றும் மகளுடன் கடந்த திங்களன்று வெளியே சென்றார். நள்ளிரவில் வீடு திரும்பினர். பீரோவில் இருந்த 100 பவுன் நகைகள், 50,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. அதைக் கண்டு ஜனார்த்தனம், கோகிலா அதிர்ச்சியடைந்தனர். திருவேற்காடு போலீசில் புகார் அளித்தனர். போலீசார் தெருவில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்த காட்சிகளை ஆய்வு செய்தனர். ஒருவர் முகமூடி அணிந்தபடி வந்து சாவியை போட்டு கதவை திறந்து உள்ளே சென்று நகை பணத்தை கொள்ளையடித்தது தெரிய வந்தது. கஷ்டப்படாமல் ஈஸியாக பூட்டை திருடன் திறப்பதை பார்த்த போலீசாருக்கு சந்தேகம் எழுந்தது. வீட்டு சாவி ஜனார்த்தனம், அவர் மனைவி கோகிலா, மகள் ஆகியோரிடம் மட்டும்தான் உள்ளது. அப்படி இருக்க சாவி இன்னொருவர் கைக்கு எப்படி போனது என போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. ஜனார்த்தனத்தை கண்காணித்தனர். அவரது நடவடிக்கைகள் சந்தேகத்தை உறுதிப்படுத்தியதால் துருவி துருவி விசாரித்தனர். உண்மைகளை கக்கினார். உறவினரை வைத்து நகைகளை திருடியதாக ஜனார்த்தனன் ஒப்புக்கொண்டார். ஜனார்த்தனம் முதல் மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு கோகிலாவை இரண்டாவதாக திருமணம் செய்துள்ளார். ஜனார்த்தனம் ஆன்லைன் சூதாட்டத்துக்கு அடிமையானவர். மனைவிக்கு தெரியாமல் சிறுக சிறுக வீட்டிலிருந்த 40 சவரன் நகைகளை விற்று சூதாடி தோற்றுள்ளார். இது மனைவிக்கு தெரிந்தால் பிரச்சனை பூதாகரமாகிவிடும். இரண்டாவது மனைவியும் பிரிந்து போய்விடுவார் என்பதால் 100 சவரன் நகைகளும் கொள்ளை போனதாக நாடகமாட முடிவு செய்தார். உறவினர் தியாகராஜனிடம் விஷயத்தை சொன்னார். 1 லட்சம் தருவதாக கூறினார். அதன்படி மனைவி மகளுடன் வெளியில் செல்வதற்கு முன்பாக தன்னிடமிருந்த வீட்டு சாவியை தியாகராஜனிடம் கொடுத்துள்ளார். அவர் வீட்டை திறந்து பீரோவில் இருந்த நகைகள் மற்றும் பணத்தை தன் வீட்டுக்கு கொண்டு சென்று வைத்துக் கொண்டார் என விசாரணையில் தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து தியாகராஜன் வீட்டிலிருந்து 60 சவரன் நகைகள் மற்றும் 50,000 ரூபாய் பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். புகாரை வாபஸ் வாங்கி விடுகிறேன், நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என போலீசாரிடம் ஜனார்த்தனன் கெஞ்சினார். ஆனாலும் போலீசார் விடவில்லை. இருவரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.